Assalamualaikum viewers, welcome to Inaaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கி நாம் பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தோசைக்கும் ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த துவையலை வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா மாதத்துக்கு 2 தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம முட்டிக்கால் வலி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுனால அந்த முட்டிக்கால் வலி கொஞ்சம் குறைஞ்சிரும். இது செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். முதல்ல இந்த பிரண்டியை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. ஏதாவது ஒரு எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். இல்லைன்னா அதில் ஒரு கையை அரிக்க ஆரம்பிச்சிரும். அந்த கார்னரை நம்ம உடச்சி எடுத்தால் அதுலேருந்து நார் மாதிரி லைட்டாக வரும். அதை எடுத்துகிட்டு சைடில் எல்லாம் லைட்டாக அந்த மேலே இருக்கிற அந்த இதை மட்டும் நாரை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், க்ளீன் பண்ணதில் இவ்வளோ தான் எனக்கு கிடச்சது. இதில் கொஞ்சம் முத்தினதும் இருந்தது, அதனால் அதை நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் முத்தினது இருந்ததுனால அதிகமாக இவ்வளோ எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு கட்டில் இவ்வளோ தான் எனக்கு கிடச்சிது. இப்போ நாம் ஒரு வடை சட்டி எடுத்துக்கலாம். அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் உளுந்து அதை போட்டுட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விடாமல் லைட்டாக வறுத்துக்கோங்க. அதிலே வரமிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் எடுத்திருக்கேன். பூண்டு பெரிய பூண்டுங்கிறதுனால ஒரு 4 பூண்டு நான் போட்டிருக்கேன். 4 பல் பூண்டு போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்ச அந்த பிரண்டையை இதில் சேர்த்துக்கலாம். புளி ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவு இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை கலர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 தக்காளி இதில் நான் சேர்த்துருக்கேன். மல்லி இலை அதுவும் கொஞ்சம் நல்லா கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். தேங்காய் துருவனதாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு துண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த பிரண்டையோட கலர் சேஞ்ச் ஆகிடணும், அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. அப்படியே பச்சை கலரில் இருக்கும்போதே நீங்கள் வதக்கிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அரிப்பு இருக்கும். சாப்பிடும்போது நாக்கிலெல்லாம் அரிப்பு இருக்கும். அதனால் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. என்னோடய வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஷேர், லைக், கமெண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் தாளித்து இதில் சேர்த்துடலாம். கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இதை நம்ம
சாப்பாட்டுக்கும் தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டிக்கால் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் எனக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.